ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ கிரீஷ் வெஸ்டேஜில் யூனிவர்சல் க்ரௌண்ட் டைரக்டர் லெவலில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்னேரி கிராமம், சேலம் மாவட்டத்தில் மீனா சிஸ்டர் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டேஜ் மூலியமாக வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 30 lakh வர்த்துள்ள வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம பேசலாம். ஹாய் டீம், குட் மார்னிங். மீனா டைமண்ட் டைரக்டர். என்னோட அப்ளைன் வந்து டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர், டைமண்ட் டைரக்டர் ராஜ்குமார் சார் அண்ட் டைமண்ட் டைரக்டர் சரத்குமார் சார், யூசிடி ஜெயபிரியா சிஸ்டர் அண்ட் யூசிடி கிரீஷ் பிரதர் அண்ட் யூசிடி சரவணன் சார். வெஸ்டேஜில் நான் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டிப்ளமா ஸ்டூடெண்ட் தான், கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2.5 வருஷம் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹையஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து ஒரு 15,000 ரூபாய் தான். ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணி என்னோட ஹையஸ்ட் இன்கம் 15,000 ரூபாய் தான். ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த சம்பளம் பத்தாது. ஹாஸ்டல் ரூம் அந்த மாதிரிலாம் வந்து செலவாயிட்டு, ஃபுட்டெல்லாம் செலவாயிட்டு பாதி தான் வீட்டுக்கு வரும். அப்போ தான் நான் வந்து பார்ட் டைமாக ஜாப் சர்ச் பண்ணும்போது ஸோ வெஸ்டேஜ் கிடச்சிது. வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ண ஒரே விஷயம் வந்து அப்ளைன் என்ன சொன்னாலும் சொல்லி கேட்டேன். மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொன்னால் அட்டென்ட் பண்ணேன், அப்ளைன் கால் பண்ண அட்டென்ட் பண்ணேன். ஸோ இது மட்டும் தான் நான் பண்ணேன். அப்புறம் பிஸ்னஸ் புரிஞ்சது, கம்பெனி ஓகே நல்ல கம்பெனி தெரிஞ்சிச்சு, எடுத்து பண்ணினேன். இப்போ வந்து வெஸ்டேஜில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 145 ரூபாய் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 145 ரூபாய் தான். ஆனால் இப்போ என்னோட ஹையஸ்ட் இன்கம் லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து 83,000 ரூபாய் பர் மந்த் வெஸ்டேஜில் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து அந்த வெஸ்டேஜ் இன்கம் வச்சு ஒரு 25 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு கட்டியிருக்கேன். வீடு கிரகப்பிரதேசத்துக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா ஒரு பெரிய ஹாலு, கிச்சனு, டைனிங் ஹாலு, அந்த 2 ரூம் 10க்கு 11 2 ரூம்லாம் வச்சு கட்டியிருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி மேலேயும் 2 ரூம் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்கோம். வெளியில் வந்து கேரளா மாடல் ஷீட்டும் போட்டிருக்கோம். இன்னும் வந்து வேலை ஃபினிஷ் ஆகலை. இப்போதைக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபாய் ஆயிருக்கு, இன்னும் வேலை ஃபினிஷ் ஆகலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஸ்டேஜ் இன்கம்னால மட்டும்தான் இது. வெஸ்டேஜ் இல்லைன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு 23 வயசில் தான் எனக்கு வெஸ்டேஜ் கிடச்சிது. நான் பிறந்ததுலேருந்து 23 வருஷமும் வாடகை வீட்டில் தான் இருக்கும். சொந்த வீடுலாம் கிடையவே கிடையாது. ஸோ வாடகை வீட்டில் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து வீடு கட்டியிருக்கோம். வீடு கட்டி அதுவும் வந்து வெஸ்டேஜ்னால தான் நான் வந்து வீடு கட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து வச்சு கட்ட முடியும் வீடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரு 20,000 ரூபாய் இன்கம் வரும்போதே நான் வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற பேச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வெஸ்டேஜ் மேலே நம்பிக்கை இருந்ததுனால அவங்க அப்போ நம்மள வீடெலாம் கட்ட முடியாது, அது எப்படி கட்ட முடியும், அது சும்மா நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ண என்னோட இன்கமும் அதிகமாகிடுச்சு. 30,000 40,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஓகேவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸோ வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து மாதம் 83,000 ரூபாய் இன்கம், நியர்பை ஆவரேஜாக ஒரு 80,000 ரூபாய் இன்கம்ங்கிறத வாங்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து க்ரூஸ் ட்ரிப் வந்து போக போகிறோம். ஸோ பாஸ்போர்ட்லாம் ரெடி, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ட்ரிப்புக்கும் போக போகிறோம். அங்கே போயும் வந்து நிறைய வீடியோஸ். ஃபஸ்ட் ட்ரிப் அதுதான், என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப் அதுதான். ஸோ இந்த வீடு வந்து நான் ஒரு அன்மேரிட் தான். ஸோ இந்த வீடு வந்து எங்கள் அண்ணாக்கு தம்பிக்கு 2 பேருக்கு சேர்த்து பிளான் பண்ணி தான் இந்த வீடு கட்டியிருக்கோம். வீட்டோட வீடியோ எல்லாருமே வந்து நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு. நீங்களும் எடுத்து பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு வருஷத்தோட இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தோட இன்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 5,000 ரூபாய் அப்படி தான் இருக்கும். 2வது வருஷத்தோட இன்கம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு 2 லட்ச ரூபாய் இன்கம் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு 11 மாதத்தோட இன்கம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லட்ச ரூபாய். இந்த 11 மாதத்தோட இன்கம் மட்டுமே ஒரு 6 லட்ச ரூபாய் நியர்பை வந்து வந்திருக்கு. ஸோ போக போக தான் வந்து வெஸ்டேஜில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம கன்சிஸ்டன்ஸியாக நம்ம ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து முழுசாக நிறைய விஷயம் கற்றுக்கணும். தேடி நிறைய சர்ச் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் வைஸாக வந்து உட்காந்து எடுத்துக்கிட்டு எந்திரிக்காமல் பண்ணணும். நிறைய நெகட்டிவிட்டிஸ், டிமோட்டிவேஷன்ஸ் எல்லாமே வரும். எங்கள் வீட்டிலலாம் இது பண்ணவே வேணாம்லாம் இவ்வளோ சொன்னாங்க. இது பண்ணுறதால வீட்டில் இருக்காத, உனக்கு நான் முக்கியமா, இந்த பிஸ்னஸ் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணினேன். ஸோ இப்போ அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அம்மா அப்பாக்காக. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் வந்து இந்த பிஸ்னஸில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை விட பெரிய வீடு, ட்ரீம் ஹவுஸ்லாம் இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஃபாரின் ரூமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ.